துபாயில் அமல்படுத்தப்படும் புதிய சட்டம். இனி துபாய் அரசு லோகோவை பயன்படுத்தினால் 10,000 முதல் 5 லட்சம் திரஹாம்ஸ் வரை அபராதம். துபாயில் துபாய் அரசாங்கத்தின் சின்னங்கள் அல்லது எம்பளங்கள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் ஒரு புதிய சட்டம் விரைவில் அமலுக்கு வர உள்ளதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான திரு ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் அவர்களால் வெளியிடப்பட்ட புதிய சட்டம் விளம்பரம் மற்றும் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துதல் போன்ற வணிக நோக்கங்களுக்காக அரசாங்கத்தின் லோகோக்களை பயன்படுத்துவதை தடை செய்யும். மேலும் லோகோவை எந்த வகையிலும் தாக்குவது அல்லது அதை சிதைக்கும் அல்லது அதன் மதிப்பு அல்லது அதன் நிலையை பாதிக்கும் வகையிலும் அதை பயன்படுத்தவும் தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் துபாயின் எமிரேட் அல்லது பொது ஒழுங்கு மற்றும் ஒழுக்கங்களுடனான மோதல்களுக்கு முரணான எந்த ஒரு நிகழ்விலும் சின்னத்தை பயன்படுத்துவதும் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. புதிய சட்டத்தின்படி தடையை மீறுபவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறைத் தண்டனை அல்லது 1 லட்சம் திர்ஹாம்ஸ் முதல் 5 லட்சம் திர்ஹாம்ஸ் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் துபாய் எமிரேட்டின் நிர்வாகக் குழுவின் தலைமைச் செயலகத்தால் தயாரிக்கப்பட்ட வழிகாட்டியின்படி லோகோ பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் புதிய சட்டம் குறிப்பிடுகிறது. எனவே இந்த புதிய சட்டத்தின்படி தடை செய்யப்பட்ட எந்தவொரு செயலையும் மீறுபவர்களை காணும் எவரும் இது தொடர்புடைய அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கலாம் என்றும் அமீரக குடியிருப்பாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற அமீரக செய்திகளுக்கு நமது வணக்கம் துபாய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.